ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேவ்ஸ்டிக் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி இந்த ஃபேனை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம சேனலில் போட்டிருந்ததால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, லைட்னால் எரியுது ஆனால் வந்து ஃபேன் வந்து ரன் ஆக மாட்டேது, அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நான் பர்சனலாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் அவருக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். அப்போ அவருக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பட் ஆனால் வந்து அதுக்கான வீடியோ நம்ம போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து பேக் சைடில் இருக்கிற ஸ்க்ரூ மட்டும் கழட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டியாச்சு. நமக்கு தேவையான ஒயரை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நம்ம கட் பண்ணி வச்சு இந்த பொருள் தேவையில்லை, அதை தூர வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மோட்ரு தேவை, அதாவது 3 ஸ்க்ரூ இருக்குது. அந்த 3 ஸ்க்ரூ நம்ம கழட்டிடலாம். ஓகே, கழட்டியாச்சு. ஒரு பேட் லக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரஷ்லெஸ் மோட்ரு. ப்ரஷ் மோட்ரு. இது கார்பன் ப்ரஷ் மோட்ரு. அவர் நம்மக்கிட்ட கேட்டதுக்கு வந்து ப்ரஷ்லெஸ் மோட்ரு, இந்த மோட்ரு தான் நம்மக்கிட்ட காட்டினார். ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து இந்த மோட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவர்கிட்ட காட்டிடலாம். அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ கழட்டியாச்சு. இதுதான் அந்த மோட்ரு, சரிங்களா? இது வந்து ப்ளஸ் மைனஸு நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சுத்தம். எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் சுத்த வைக்கலாம் இதை, சரிங்களா? ஓகே, நம்ம வந்து வேறு ஐடியா பண்ணி அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதை நம்ம வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சிபியூவோட ஃபேன் இருக்குது. இந்த ஃபேனில் வந்து அது பிஎல்டிசி மோட்ரு தான். அதை வச்சு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அவர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அவர் வச்சு நம்மக்கிட்ட காட்டின ஃபேனு சேம் இதே தான். நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், சென்சார் ப்ராப்ளம் வந்தால் கூட அது ரன் ஆகாது, அதனால் நம்ம வந்து சென்சாரை ரீப்ளேஸ் பண்ணால் ஓகே ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான சென்சார் இது தான். அது இப்போ நம்ம வந்து பிஎல்டிஸில் மட்டும் ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். மாற்றி உல்ட்டாவாக கொடுத்தா சுத்தாது, ரன் ஆகாது. அதில் நம்ம வந்து ப்ளஸ் மைனஸு பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது வந்து ரன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு. அதில் வந்து மைனஸை வந்து ஃபஸ்ட்டு சால்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 12 வோல்ட் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஜூம் கம்மி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம வைக்க போட்டோன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. காயில் ஹீட் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் போட்டு பாடுறோம் பாருங்கள். போட்டு பார்த்தாச்சு. இப்போ ஆன் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்மூத்தாக ஓடுது. இது பேசிக் கான்செப்ட்டு. இப்போ வந்து அவர் சுற்றலும் சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் ப்ளஸ் மைனஸு கரெக்டாக கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது எனக்கு ப்ளஸ் மைனஸு கரெக்டாக கொடுக்கல. சப்போஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த சென்சார் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அந்த சென்சார் ப்ராப்ளம் இருந்தால் தான் அது மோட்ரு வந்து ரன் ஆகலை. இப்போ நம்ம வந்து அந்த சென்சாரை ரிமூவ் பண்ணி காட்டலாம், ஓடுதா பார்க்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதில் நம்ம வந்து டீசால்ட்ரிங் பண்ணிக்கணும். பாயிண்ட்டை காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ டீசால்ட்ரிங் பண்ணியாச்சு.
ஓகே, மொத்தம் 4 பின்னில் ஒரு பின்னு கழட்டும் போது உடஞ்சிச்சு. அதை தூர வச்சிடலாம், இதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 12 வோல்ட் சப்ளை கொடுக்க போகிறோம். 12 வோல்ட் சப்ளை கொடுங்க. மல்டிமீட்டரில் நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் இன்புட்டு வருதான்னு. இப்போ வந்து பிளாக் கலர் ப்ரோபை மைனஸில் கொடுத்தாச்சு, ரெட் கலர் ப்ரோபை ப்ளஸில் கொடுத்துட்டோம். இப்போ வந்து மீட்டர் ஆன் பண்ணிடலாம். 20ல் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வர ஆரம்பிச்சு, ஆனால் வந்து ரன் ஆகலை. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த சென்சார் நம்ம வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கும், அதனால் ரன் ஆகலை. எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன். இதை இந்த சென்சார் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டா கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்படியும் ரன் ஆகலையா, கம்பல்சரி காயில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கும். ஆனால் கண்டினியூட்டி வருதுன்னு சொல்கிறாங்க. அதால் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு இன்புட்டு கரெக்டாக கொடுக்கணும். இன்புட்டு கொடுக்கலனா ரன் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சென்சார், இது 2 தான் மெயினான ப்ராப்ளம் இருக்கும். அதை மட்டும் அவர் பார்த்து ஓகே ஃபைண்ட் அவுட் பண்ணி செக் பண்ணாலும் கரெக்டாகிடும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த காயிலில். இந்த ஃபேனில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. வந்தால் அந்த சென்சாரு இல்லைனா வந்து ப்ளஸ் மைனஸு மாற்றி கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும். எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கேட்டிருந்தார், அவருக்கோசம் தான் நம்ம அந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த மோட்ரு பாருங்கள், நம்ம வந்து 12 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரன் ஆகுது, கிளாக் வைஸில் சுற்றுது. இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. இந்த மோட்டரில் எந்த மாதிரி பிரச்சனையும் வராது, சரிங்களா. பிஎல்டிசி மோட்டரில் மட்டும் அந்த 2 ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் சொல்ல முடியாது, ப்ளஸ்ஸு மைனஸு நம்ம தவறுதலாக கொடுத்தா அது வந்து ரன் ஆகாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சென்சார், அந்த சென்சார் மேக்னெட் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணால் தான் அந்த காயில் ரன் ஆக, அதாவது சுத்த ஆரம்பிக்கும், சரிங்களா.